உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து சிகிச்சை பெற்று இருக்காங்க. சிறப்பான உள்நோயாளி சிகிச்சையும் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எம்ஆர்ஐ, சிடி போன்ற நவீன வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அது எப்படி மக்கள் பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்க்க வந்தேன். இதெல்லாம் வெளியில் வரைக்கும் மக்கள் வந்து வெளியில் தான் தனியார் போய் எடுத்துக்கிட்டு நல்ல வீணாக செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எந்தவித பணம் செலவு இல்லாமல் இங்கேயே எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மருத்துவக் கல்லூரி மாணவர்களையும் சந்திச்சு பேசினேன். வசதிகள்லாம் எப்படி இருக்குது, ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டேன். எந்த குறையும் இல்லை, திருப்தியாக இருக்கிறோம், சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. எனவே கூடுதல் வசதி என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் கேட்டு அதையும் விரைவில் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த அரசு தயாராக இருக்குன்னு தெரிவிச்சு. ஓகேவா? 143 கோடி ரூபாய் மதிப்பீட்டை கட்டப்பட்ட இந்த மருத்துவமனையில் இன்றைக்கி தினசரி சுமார் 1300 வெளிநோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று இருக்காங்க. சிறப்பான உள்நோயாளி சிகிச்சையும் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எம்ஆர்ஐ, சிடி போன்ற நவீன வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அது எப்படி மக்கள் பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்க்க வந்தேன். இதெல்லாம் வெளியில் வரைக்கும் மக்கள் வந்து வெளியில் தான் தனியார் போய் எடுத்துக்கிட்டு நல்ல வீணாக செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எந்தவித பணம் செலவு இல்லாமல் இங்கேயே எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மருத்துவக் கல்லூரி மாணவர்களையும் சந்திச்சு பேசினேன். வசதிகள்லாம் எப்படி இருக்குது, ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டேன். எந்த குறையும் இல்லை, திருப்தியாக இருக்கிறோம், சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. எனவே கூடுதல் வசதி என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் கேட்டு அதையும் விரைவில் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த அரசு தயாராக இருக்குன்னு தெரிவிச்சு. உதகையில் உள்ள மருத்துவமனையில் ஆய்வு செய்த பின் அது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை பார்த்தோம்.